ரொம்ப கீழ்நிலைக்கு போய்விட்டது. முன்பு அறிவுடையவர்கள் நாடாள வேண்டும் என்கிற நிலை போய் இப்பொழுது ஜாதி, மதம், அப்புறம் பணம், இப்படி பல்வேறு வகையானவை உள்ளே நுழைந்து விட்ட காரணத்தினால் தரம் குறைந்து விட்டது. மக்களுக்கு வேண்டிய சிறந்த ஆட்சி கிடைக்கவில்லை. ஒரு ஹானரபிள் என்று ஒரு மந்திரியை கூப்பிட வேண்டியது சட்ட கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். அவன் ஒரு கிரிமினல் குற்றவாளி என்றால் சட்டத்தின் மீது என்ன மதிப்பு ஏற்படும், மந்திரியின் மீது என்ன மதிப்பு ஏற்படும்? இதை ஒரு ஆட்சியில் செய்தது என்பது உலக ஜனநாயக நாடுகளினுடைய வரலாற்றிலேயே ஒரு கிரிமினல் குற்றவாளியை மந்திரியாக்கியவர் ஸ்டாலின் ஒருவர். ஒரு அரசியல் வைப்பு இங்கே இல்லை. சாதாரண தலைவர்களாக இருக்கிறார். விஜய்க்கு என்ன பேச தெரியும், சீமானுக்கு என்ன பேச தெரியும்? இந்த நாட்டில் இன்னொரு பக்கம் கூட்டணியாக இருக்கிறவர்களெல்லாம் ஏறத்தாழ கொத்தடிமைகளாகிவிட்டார்கள். அரசியலே பேசுவதில்லை. மொத்தமாக அவர்கள் விலை போய்விட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் போய்விடுமோ என்ற அச்சம் இருந்தது. அதனால் இருக்கிறவன் 1/2% கால் சதவீதம் நொண்டி, காது கேட்காதவன், குருடன் எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. இவர்கள் ஒரு அங்குலம் கூட வளர்ச்சி அடையவில்லை. 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக அரசியலே செய்வதில்லை. ஆளுங்கட்சியோடு சேர்ந்து ஐக்கியமாகிவிட்டால் பிறகு நீங்கள் எதை பேசுவீர்கள்? ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை பேசாமல் வெளியே வந்து விட்டால் பேசலாம். கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்தது. நாங்கள் வெளியே வருவோம், நாட்டு மக்களுக்காக பேசுவோம். ஏன் வேங்கை வயலில் மலம் கலந்தா என்று கேட்போம். கேட்டாரா திருமாவளவன்? சும்மா பேருக்கு கேட்டுவிட்டு இருந்தார். இந்த அரசாங்கத்தை கிடுகிடுக்க வைத்திருக்க வேண்டாமா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2000 ஆண்டுகளிலேயே நடந்த மிகப்பெரிய கொடுமை என்பது குடிநீர் மலத்தை கலந்தது தான். குடிநீர் நீ எடுக்கக்கூடாது இந்த குளத்திலே என்று சொன்னவன் இருந்தானே தவிர, அம்பேத்கர் காலத்தில் நீ இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்று சொன்னவன் இருந்தானே தவிர, நீ துண்டு போட்டுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னவன் இருந்தானே தவிர, கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னவன் இருந்தானே தவிர, அவன் குடிக்கின்ற நீரில் மலத்தை கலக்கின்றவன் 2000 ஆண்டு வரலாற்று கிடையாது. லாயல் காங்கிரஸ், லாயல் விடுதலை சிறுத்தை, இது போன்ற அதே மாதிரி லாயல் கம்யூனிஸ்ட், ஒரு டிஎம்கே எம்எல்ஏ போல பேசுகின்ற நம்முடைய வெங்கடேசன் மாதிரியான மனிதர்கள் எல்லாருமே டிஎம்கேக்கு லாயலாக இருக்காங்க. டிஎம்கேக்கு ஸ்டாலினுக்கு பர்சனலாக லாயலாக இருக்கிறார். இவர்களுக்கு வேண்டிய வசதி செய்து கொடுக்கிறார். இவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவ்வளோ காரியங்கள் நடக்கின்றன. இவர்கள் மீண்டும் மீண்டும் அதனாலே ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆளுங்கட்சியாக இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய சௌரியங்கள் புறமே அடைகிறார்கள். கூட்டணி கட்சிக்காரர்கள் என்றால் ஒத்துதுகிறவர்கள். இந்த ஒத்துதுகிறவர்கள் என்றைக்கும் நாயனக்காரர்களாக ஆக முடியாது. மேலும் மேலும் கீழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அரசியலை கெடுக்கிறார்கள். எதிர்கட்சி செய்ய வேண்டிய பணியை செய்வதில்லை. மக்களுக்கு விழிப்புண்டாக்குவதில்லை. இவர்கள் கொஞ்சம் பேர் 4 காசு அடைந்தால் போதும் என்று தான் வாழ்கிறார்களே தவிர, அதனால் தமிழ்நாட்டு அரசியல் கெட்டுவிட்டது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கங்க ஐயா. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, கடந்த 5 ஆண்டுகளாக பாலியல் வழக்குகள் பல மடங்கு அதிகரிச்சிருன்னு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாலியல் வழக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது. அதாவது வயதான மூதாட்டியிலிருந்து ரொம்ப சிறுமிகளாக இருக்கின்ற பிள்ளைகள் வரையிலும் ஒரு பெர்வர்ஷன், ஒரு வக்கரித்த மனநிலை நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலையும், இதை ஒடுக்குவதற்கு அரசிடம் எந்த முனைப்பும் இல்லை. இது வெகு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த ஒன்றாக இருந்தாலும் சமூகத்திற்கு கேடான செயல்களை செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் போலீஸ் விடாது என்கின்ற நிலை போய், இவர்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கின்ற பாகுபாடெல்லாம் சட்டம் ஒழுங்கு துறையில் நுழைந்து விட்ட காரணத்தினால் ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு மந்திரியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
ஆகவே முதலமைச்சருக்கு அந்த மாவட்டத்தில் போன தெரியாவிட்டாலும் மாவட்ட செயலாளருக்கோ அல்லது மந்திரிக்கோ தெரியாது. ஆகவே எல்லாவற்றையும் அவர்கள் வேண்டியவன் வேண்டாதவன் நம்முடைய கட்சிக்கு உகந்தவன் என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் நடத்துகிறார்கள். சட்டம் ஒழுங்கு என்பது திமுகவினுடைய ஆட்சியில் எப்பொழுதும் ஒழுங்காக இருக்காது. இவர்கள் போலீஸை நான் கேட்கிறேன், இந்த நேருவின் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய நம்முடைய டிஜிபியால் முடியவில்லையே. இதற்கு கோர்ட்டு உத்தரவு போட்டும் அதற்கு பிறகும் டிஜிபி கட்டுப்படவில்லை. KN நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய அதற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன என்று நீதிமன்றம் உத்தரவு போடுது. உத்தரவு போட்ட பிறகு டிஜிபி அந்த வழக்கை பதியவில்லை. மறுபடியும் இந்த வழக்குக்கு தொடர்புடையவர் அங்கே போகிறார். போய் உங்களை அவமதிக்கிறது போலீஸ் துறை, ஆகவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லி அவர் ஒரு பிரிவின் கீழே மறுபடியும் இதானா வேலை, உங்களுக்கு வெட்க வேண்டாமா என்று கேட்கிறேன் நான் இந்த நீதிமன்றத்திற்கு. நீ ஒரு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவை அரசாங்கம் கண்டுகொள்ளாது என்கின்ற நிலை உனக்கு இருக்குமானால் அப்புறம் நீதிமன்றங்கள் எல்லாம் இவர்களை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நீதிமன்றம் வந்தது. ஆட்சியில் இருக்கின்றவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறான், ஆகவே அவன் தன் போக்குக்கு எதையும் செய்வான், மக்கள் பாதிக்கப்படுவார்கள். நீயும் யூ ஆர் நாட் எபோவ் தி லா என்கின்ற செய்தியை ஆட்சியாளனுக்கு சொல்லுவதற்காகத்தான் நீதிமன்றம் தனித்து பிரிக்கப்பட்டது, சட்டம் பிரிக்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லையே. ஒரு டிஜிபியை உங்களால் வழக்கு பதிவு செய்ய முடியவில்லை, டிஜிபியை மறுநாள் கோர்ட்டில் வந்து நிற்க வேண்டும். கண்டெம்ட் கோர்ட் போட்டவன் வந்து நில்லு. இப்போ டிஜிபியே இல்லையே தமிழ்நாட்டில். டிஜிபி இருப்பார் அல்லவா, ஏதோ ஒரு டெம்பரரி டிஜிபி இருப்பார், யாரோ ஒருத்தர் அவர் அந்த அதிகாரத்தை செலுத்தத்தானே செய்கிறார். இதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட குற்றச்சாட்டு. அந்த உங்களால் ஒரு டிஜிபியை கூட நியமிக்க முடியலை, நீங்கள் என்ன சட்ட ஒழுங்கு நீங்கள் பாதுகாப்பீங்க? சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு காரணமே திமுகவினர் தான். நிறைய பேர் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. அதாவது தகுதியுடைய ஆள் யார் என்று பார்த்து நியமிப்பது என்கின்ற நிலை இருந்தால் இருப்பவர்களில் யார் தகுதியுடையவர்கள் என்று நியமித்து கொள்ளலாம். எவன் தனக்கு ஏவல் செய்வான் என்பதற்கு ஏற்ப நியமிக்க வேண்டிய நிலை இருந்தால் பிறகு அவனை தேடி பிடிப்பதற்கு சிரமமாக இருக்கிறது, பிறகு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்ன நம்முடைய அரசு துறை முழுவதுமே போய்விட்டது. IAS கலெக்டர்கள், அதனாலே தான் திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கு சட்டம் போட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டார். அசிங்கம் இல்லையா அந்த கலெக்டருக்கு? அவர் டிஜிபி போய் மன்னிப்பு கேட்டார்கள். நான் சொல்கிறேன், மன்னிப்பு கேட்டாலும் ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறுகின்ற ஒருவர் மன்னிப்பு கேட்பதோடு அவரை அமைய விடக்கூடாது. அடுத்த கலெக்டருக்கு அந்த துணிவே வரக்கூடாது. அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால் ஒன்றுமே தெரியாத ஸ்டாலின் நாடாள முடிகிறது. தங்கம் தென்னரசால் நிதிநிலை அறிக்கை தயாரிக்க முடியுது, OPS-ஆல் முடிந்தது. OPS-க்கு என்ன தெரியும்? நிதிநிலை அறிக்கையை பற்றி என்ன தெரியும் அவருக்கு? பொருளாதாரம் தெரிந்தவர்கள் அதை எப்படி வகுக்க வேண்டும் என்று வகுத்து, ஆக ரொம்ப கீழ்நிலைக்கு போய்விட்டது. முன்பு அறிவுடையவர்கள் நாடாள வேண்டும் என்ற நிலை போய் இப்பொழுது ஜாதி, மதம், அப்புறம் பணம், இப்படி பல்வேறு வகையானவை உள்ளே நுழைந்து விட்ட காரணத்தினால் தரம் குறைந்து விட்டது. மக்களுக்கு வேண்டிய சிறந்த ஆட்சி கிடைக்கவில்லை. தானாக ஒரு வளம் நாட்டில் ஏற்பட்டிருப்பதற்கு சந்தை பொருளாதாரம் காரணம். அது வீக்கிய துக்கமான சமூகத்தை உருவாக்கும். அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆட்சியாளர்களுக்கு தெரிய வேண்டும். அது தெரியாது இவர்களுக்கு. சரிங்க. 1996 சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வாசகம் சொன்னார். அதாவது அப்போதே இருந்த அதிமுக ஆட்சியை பார்த்து, மீண்டும் இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா அதை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அதே வாசகத்தை கடந்த 30 ஆண்டுகள் கழித்து திரு அன்புமணி ராமதாஸ் எனக்கு ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அதுதான் உண்மை. நான் சொல்லுகிறேன், அதாவது என்றைக்கு ஒரு கிரிமினல் குற்றவாளியை அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு, நீதிமன்றம் அவரை சிறைக்கு அனுப்பிய பிறகு, அங்கே நான் அவரை மந்திரியாக ஆக்குவேன் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி, இதை விட கேவலமான ஒன்று உலகத்திலே இருக்க முடியாது. அது உனக்கு குற்றவாளியாக இருக்கலாம், சட்டம் நீதி அமைப்பு அவரை உள்ளே வைக்கலாம், அவரை நான் மந்திரியாக்குவேன். கவர்னர் சொல்கிறார், பதவி பிரமாணம் செய்து வைக்க நான் சிறைக்கு வர மாட்டேன், கவர்னர் மாளிகையில் நடக்க வேண்டியதெல்லாம் சிறைச்சாலைகளில் நடக்கக்கூடாது என்று சொல்கிறார். எவ்வளவு கேவலமாக சட்ட முறைமை முறிக்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டுடைய கவனத்தில் இல்லை. ஒரு செந்தில் பாலாஜி உள்ளே போய்விட்டு வந்தது அல்ல, அது ஒரு கிரிமினல் குற்றவாளி நீதிமன்றத்தால் சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர். இங்கே ஹானரபிள் மினிஸ்டர் அவர். ஏனென்றால் நாமெல்லாம் ஹானரபிள் இல்லை, நம்ம சும்மா சாதாரண ஆள், மூக்கேன் சுப்பேன் குப்பேன் அவ்வளோதான். அவர் ஹானரபிள் மினிஸ்டர். ஏனென்றால் அவர் நாடாளுகிறவர்,
அவர் மேல்நிலையில் உள்ளவர், மேட்டுக்குடி மகன், மேல்தட்டு மனிதர். ஒரு ஹானரபிள் என்று ஒரு மந்திரியை கூப்பிட வேண்டியது சட்ட கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். அவன் ஒரு கிரிமினல் குற்றவாளி என்றால் சட்டத்தின் மீது என்ன மதிப்பு ஏற்படும், மந்திரியின் மீது என்ன மதிப்பு ஏற்படும்? இதை ஒரு ஆட்சியில் செய்தது என்பது உலக ஜனநாயக நாடுகளினுடைய வரலாற்றிலேயே ஒரு கிரிமினல் குற்றவாளியை மந்திரியாக்கியவர் ஸ்டாலின் ஒருவர் தான், வேறு எவனும் இல்லை. இது என்ன ஆட்சி? அப்புறம் கடவுள் காப்பாற்ற முடியாது என்கின்ற வாசகம் சரியான வாசகம் தான். ரொம்ப கீழ்நிலைக்கு போய்விட்டார். எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம், வாங்குவோம், கொள்ளையடிப்போம், 10 அடி சாலையை 100 கிலோமீட்டருக்கு திருடுவோம். கேட்பதற்கெல்லாம் யார் இருக்கிறார்கள்? வழக்கே பதிவு செய்வது என்னுடைய டிஜிபி தானே. டிஜிபி பதிவு செய்ய மாட்டார், என்ன செய்வாய் நீ? உத்தரவு மேல் உத்தரவை போட்டுக்கொண்டே இருக்கு. காலம் போய்கொண்டே இருக்கும். 30 ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு நம்முடைய நீதி முறைமையில் எங்களுக்கு ஸ்டே வாங்க தெரியும், இப்படியே போக தெரியும். ஆக மொத்தம் நம்முடைய அமைப்பு குலைந்து விட்டது. அமைப்பு குலைந்து விட்டது. எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டார்கள். நாசமாக்கிய பிறகு அதை ஒழுங்குபடுத்துவதற்குரிய ஒரு அரசியல் வைப்பு இங்கே இல்லை. சாதாரண தலைவர்களாக இருக்கிறார்கள். விஜய்க்கு என்ன பேச தெரியும்? சீமானுக்கு என்ன பேச தெரியும்? இந்த நாட்டில் இன்னொரு பக்கம் கூட்டணியாக இருக்கிறவர்களெல்லாம் ஏறத்தாழ கொத்தடிமைகளாகிவிட்டார்கள். அரசியலே பேசுவதில்லை. மொத்தமாக அவர்கள் விலை போய்விட்டார்கள். அத்தகைய நிலைமை இங்கே இருக்கிற காரணத்தினால் விவாதங்களே இல்லை. மக்களுக்கு விவாதங்களின் மூலம்தான் அறிவூட்ட முடியும். மக்கள் இயல்பிலேயே அரசியல் அறிவு உடையவர்கள் இல்லை, பொருளாதார அறிவு உடையவர்கள் இல்லை. இவற்றையெல்லாம் சிறந்தவர்கள் பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள். அவர்கள் அரசை விமர்சிக்கிற போது இதில் எந்த தப்பை இவன் செய்கிறான் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். கண்டிப்பாக மக்களுக்கு கற்பிக்கப்படுகிறது அரசியல். மிகச்சிறந்த எதிர்க்கட்சிகள் இருக்கின்ற காலத்தில் மட்டும்தான் மக்களுக்கு சரியான அரசியல் புகட்டப்படும். இல்லைன்னா மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளிலே மட்டும்தான் இருப்பார்கள். திட்டங்கள் தீட்டுவதற்கான ஆற்றல் உடைய மனிதர்கள் ஆட்சிக்கு போவதில்லை. ஜாதி, இலவசம், நீங்கள் ஓட்டுக்கு கொடுக்குற லஞ்சம், இது மட்டும்தான். இப்போ அதை கூட அரசுடைய பணத்தையே கொடுத்துட்றாங்களா சார்? அதுதான் அதனுடைய பெரிய வளர்ச்சி நிலை. அரசினுடைய பணத்தையே மக்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஓட்டுக்கு பணமா? அதுவோ ஓட்டுக்கும் கொடுப்பார்கள். ஆக எந்த ஒரு நிலையாலும் அரசு நிலை குறைகின்ற நிலைமை காலப்போக்கில் ஏற்படும். ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்பதனுடைய பொருள் அரசு நிலை குலையும், ஒழுங்கு செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். அப்படித்தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவு கொடுப்பீர்கள்? நீங்கள் இலவசங்கள் கொடுப்பதன் மூலம் ஆசிரியர்கள் டெம்பரரி, நர்ஸுகள் டெம்பரரி, கல்லூரி வாத்தியார்கள் டெம்பரரி, யாரையும் நீங்கள் நிலையாக வேலைக்கு வைத்துக் கொள்வதில்லை. எல்லோருமே டெம்பரரிகளாக இருக்கின்ற ஒரு நாடு எந்த வளர்ச்சியும் எய்தாது. ஆக ஒரு பகுதியை டெம்பரரியாக கான்ட்ராக்ட் வேலைகளில் வைத்து அவர்களை யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் தம். இன்னொரு பக்கம் இன்றைக்கு 2000 ரூபாய் கொடுத்தால் இந்த 2000 ரூபாய் நமக்கு வந்தது என்று தான் நினைக்கிறார்களே தவிர வாழ்க்கை அன்றைக்கு பொழுதுக்கு போகும். அதனால் இதுவும் கெடும், அதுவும் கெடும், நாடும் கெடும். அதனால தான் அவர் அந்த வார்த்தை குறிப்பிட்டிருக்காரு. ஆமாம். சரிங்க சார். சார், நீங்கள் கூட்டணி குறித்து பேசினதுனால இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ திமுக கூட்டணியில் வந்து புதுசாக தேமுதிக வந்து இணைந்ததுக்காக மற்ற கூட்டணி ஏற்கனவே இருந்த கட்சிகள்லாம் வந்து அதாவது விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், பிற கட்சிகள்லாம் வந்து ஒரு அதாவது அவங்களுக்கு தேவையான சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற இன்னும் ஒரு இழுபறியான சூழ்நிலையை நிலவிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்க? ஆனால் உண்மையிலேயே தேமுதிக ரொம்ப கேவலமான அரசியலை நடத்தியது. எல்லா இடத்துலையும் துண்டு போட்டு வைத்தது. அதிமுக கூடுதல் இடம் தந்தால் இங்கே இருப்போம். இப்போ இவராவது சொல்லுகிறார், விஜயாவது சொல்லுகிறார், பிஜேபியும் திமுகவும் எனக்கு எதிரிகள் என்று. அந்த அம்மா அது யாரும் எதிரிகள் கிடையாது. எங்களுக்கு யார் கூடுதலாக இடம் தருகிறார்களோ அவர்கள் வேண்டியவர்கள். காங்கிரஸே இந்த அரசியலை கடைப்பிடிக்க போனது. ஆனால் அது ஒரு கட்டம் வைத்து கொண்டது. பிஜேபியினுடைய எதிர்ப்பு நிலையை மட்டும் தக்க வைத்து கொண்டது. எந்த ஒரு எதிர்ப்பு நிலையும் கிடையாது இந்த அம்மாவுக்கு. அதிமுக பாஜக கூட்டணியிலும் துண்டு போட்டு வைத்தார்கள். அங்கேயும் துண்டு. யார் கூடுதலாக இடம் தர, யார் ராஜ்யசபா உறுப்பினர் தருகிறார்கள், அவர்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்வோம். பிறகு மற்றவர்களை நாங்கள் விமர்சிப்போம் என்பது நல்ல அரசியலே. இது சும்மா எதற்காக என்றால் 0.5% ஓட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்டாலினுக்கு வந்து காங்கிரஸ் போய் விடுமோ என்ற அச்சம் இருந்தது. அதனால் இருக்கிறவன் 0.5%, 0.25%, நொண்டி, காது கேட்காதவன், குருடன் எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்து விடுமோ என்ற நிலையில் இருந்தார். அதனால் காங்கிரஸ் அதில் ரொம்ப தீவிரமாகத்தான் இருந்தார்கள். கடைசியில் போக முடியவில்லை. அதற்கு மிகப்பெரிய காரணம்
அது சொல்லுகிறேன். ஆக அந்த நிலையில் இந்த அம்மா போய் சேர்ந்தார்கள். இந்த அம்மா ஒரே குறிக்கோள் தான், எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் வேண்டும் என்று கட்சி கணவர் போன காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். சரி, எதுவாக இருந்தாலும் குடும்பம் என்றால் இப்பொழுது மற்றவனெல்லாம் கிளம்பி விட்டான். புதிதாக வந்த கட்சி, நாங்கள் 2% ஓட்டு வைத்திருக்கிறோம், 3% ஓட்டு வைத்திருக்கிறோம், 0.5% ஓட்டு வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன ராஜ்யசபா, அவர்களுக்கு என்ன 8 இடம், அப்படியானால் எங்களுடைய இடம் என்ன என்ற கேள்வி அவர்களுக்கு ஒரு காங்கிரஸ் மட்டும் ஒரு விதமாக தீர்மானித்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்களே தவிர மற்றவர்களெல்லாம் வர முடியவில்லை. அதற்கு மிகப்பெரிய காரணம் சொல்லுகிறேன், காங்கிரஸே இந்த பக்கம்தான் வந்திருக்கும். அவர்கள் தீர்மானமாக முடிவு செய்து விட்டார்கள். ராகுல் ரொம்ப வலுவாக முடிவு செய்து விட்டார், நம்முடைய கட்சி திமுகவை விட்டு வெளியே வந்தால் தான் அதை வளர்ச்சி பெற செய்ய முடியும் என்று முடிவுக்கு வந்து விட்டார். எத்தனை இடங்கள் வெற்றி பெறுகிறோம் என்பது கூட முக்கியமில்லை. அரசியல் நடக்க வேண்டுமென்றால் கைகால்களை உதறிக்கொண்டு ஒரே இடத்திலிருந்து 20 ஆண்டுகளாக கால் மரமரத்து நடக்க முடியாத நிலைமை ஏற்படுவதை விட ஒரு அரசியல் கட்சியாக இயங்குவதற்கு எதிர்நிலைக்கு வருவது இன்றியமையாது என்கின்ற அடிப்படை தத்துவத்தை உணர்ந்து அவர் இந்த பக்கம் வருவது என்று முடிவெடுத்து விட்டார். ஏன் வர முடியவில்லை என்றால், அந்த காலத்திலிருந்து காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய கேடாக இருந்தது. இவர்கள் ஹைகமாண்டு சொல்வதைத்தான் கேட்போம் என்று சொல்வார்களே தவிர இவர்கள் உள்ளுக்குள்ளே அடிப்படை உறுப்பினர்கள் கிடையாது. மாவட்ட கமிட்டிக்கு கீழே கமிட்டியே கிடையாது காங்கிரஸுக்கு. ஆகவே இவர்கள் 10-30 பேர் இருப்பவர்கள், தலைகளாக இருப்பவர்கள், அவர்கள்தான் திரும்ப எம்பி, அவர்கள்தான் எம்எல்ஏ, அவர்கள்தான் கட்சி. இது 30 ஆண்டுகளாக எப்படியாவது கூட்டு சேர்ந்து அந்த இடங்களில் வென்றுவிட்டால் பிறகு மந்திரியாகி விடலாம் என்கிற நிலைமை தான் ப. சிதம்பரம் வரையிலும். ஆகவே இப்போ ப. சிதம்பரம் போய் ப. சிதம்பரம் தான் இந்த கூட்டணி உடையாததற்கு காரணம். அவர் சொன்னார், கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று ராகுல் நினைக்கிறார், அப்படி ஒரு முடிவை எடுத்தால் நாங்கள் தனி கட்சி வைக்கிறோம் என்று ஸ்டாலினோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஆகவே இந்த 13 எம்எல்ஏக்கள் கடைசியாக திமுக பக்கம் போய் கூட்டணி அமைத்து விடுவார்கள். ஒரு புதிய காங்கிரஸ் ஒன்றை தோற்றுவித்து கூட்டணி அமைத்து விடுவார்கள். கட்சி உடைந்து விடும். இந்த பர்சனாலிட்டிஸை தவிர கேடரே கிடையாது இந்த கட்சி. ஆகவே கட்சியின் உடைப்பை தவிர்ப்பதற்காகத்தான் ராகுல் கீழே இறங்கி வந்தார். ஆக கட்சியினுடைய பிடியை அவர்கள் இழந்து விட்டார்கள். சும்மா பேருக்கு ஒரு பலகை வைத்து கொண்டு நடத்துகிற கட்சியை அந்த கூட்டம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்டாக, தன்னல அக்கறை சக்திகளாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் எதற்கும் கட்டுப்படாமல் தங்களுடைய நலன் ஒன்றையே பெரிதாக கருதுகிறார்கள். எப்படி நம்முடைய செல்வ பெருந்தகைக்கு வேண்டியதெல்லாம் நடக்கிறது, அவருடைய கிரிமினல் குற்றங்கள் அழுத்தப்படுகின்றன. அதாவது வேண்டியவர் வேண்டாதவர் பார்த்து தான் குற்றங்களே தவிர குற்றங்களுக்கான நடவடிக்கைகள். அதே மாதிரி சிதம்பரத்துக்கு ராஜ்யசபா பதவி வேண்டும் அடுத்த ஆண்டு. எப்பொழுதுமே அவர் திமுகவினுடைய தயவிலே தான் அவர் மகனெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். இவர்கள் வைத்திருக்கிற 5% வாக்குகளை வைத்து இவர்கள் எம்பியாகவும் ஆக முடியாது, எதுவாகவும் ஆக முடியாது. கட்சியை வளர்க்கப்படுவதற்குரிய தோது 60 ஆண்டுகளாக அவர்களிடம் இல்லை. ஆக ஒரு விசுவாச காங்கிரஸ் உருவாகி இருப்பது போல விசுவாச விடுதலை சிறுத்தையும் உருவாகியிருக்கிறது. இது என்ன காரணம் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், 50 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக இந்த கூட்டணி அரசியலை தவறாக ஒரு கட்டத்திற்கு எடுத்து சென்றதன் மூலம் ராஜாஜி அதை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று தான் சொன்னார். அலையன்ஸ் என்று கூட சொல்லவில்லை, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்முடைய வாக்குகள் சிதறி போக வேண்டாம், எதிர்வாக்குகள் பூராவையும் ஒருமுனைப்படுத்தி விடுவோம், அப்பொழுதுதான் ஆளுங்கட்சியினுடைய திமிரை அடக்க முடியும் என்று சொன்னார். அதுபோல் எதிரெதிரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ராஜாஜியும், முஸ்லீம் லீக்கும் ராஜாஜியும், முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேர்கின்ற நிலைமை 71 67 ஏற்பட்டது. அப்புறம் வெளியே 3 மாதத்தில் ராஜாஜி வெளியே வந்து விட்டார். மை ஹனிமூன் வித் அண்ணா இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு அவருடைய அரசியலை அவர் நடத்த போய்விட்டார். அண்ணாவை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார். கருணாநிதி கள்ளுக்கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார். அதுதான் அரசியலுடைய தன்மை. ஆனால் அப்படி இல்லாமல் அவர்கள் ஆண்டுக்கணக்காக அவர்களோடு சேர்ந்தே இயங்குவது, அந்த அரசை விமர்சிப்பதில்லை. அப்படித்தானே இருக்காங்க. திமுக அப்படித்தானே இருக்காங்க. அதைத்தான் சொல்றேன். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், கூட்டணி என்ற பெயராலே 2 கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, யாரும் இந்த அரசை விமர்சிப்பதில்லை. எவ்வளவோ பிழைகள் நடக்கின்றன. ரொம்ப பகிரங்கமாக நடந்த பிழை 10 அடி ரோடு காணாமல் போனது 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. இதை ஒரு அரசு செய்யலாமா என்று கேட்பதற்கு எந்த எதிர்க்கட்சியாலும் முடியவில்லை. நேரடியாக எதிர்க்கட்சியாக இருக்கின்றவர்களை தவிர வேறு யாரும் பேசுவதில்லை. இத்தகைய நிலை வந்தால் காலப்போக்கில் இவர்களெல்லாம் நாம்
அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் செய்து கொடுக்கப்படுகின்றன. இவர்கள் ஊராங்குலம் கூட வளர்ச்சி அடையவில்லை. 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக அரசியலே செய்வதில்லை. ஆளுங்கட்சியோடு சேர்ந்து ஐக்கியமாகிவிட்டால் பிறகு நீங்கள் எதை பேசுவீர்கள்? ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை பேசாமல் வெளியே வந்து விட்டால் பேசலாம். கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்தது. நாங்கள் வெளியே வருவோம், நாட்டு மக்களுக்காக பேசுவோம். ஏன் வேங்கை வயலில் மலம் கலந்தா என்று கேட்போம். கேட்டாரா திருமாவளவன்? சும்மா பேருக்கு கேட்டுவிட்டு இருந்தார். இந்த அரசாங்கத்தை கிடுகிடுக்க வைத்திருக்க வேண்டாமா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2000 ஆண்டுகளிலேயே நடந்த மிகப்பெரிய கொடுமை என்பது குடிநீர் மலத்தை கலந்தது தான். குடிநீர் நீ எடுக்கக்கூடாது இந்த குளத்திலே என்று சொன்னவன் இருந்தானே தவிர, அம்பேத்கர் காலத்தில் நீ இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்று சொன்னவன் இருந்தானே தவிர, நீ துண்டு போட்டுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னவன் இருந்தானே தவிர, கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னவன் இருந்தானே தவிர, அவன் குடிக்கின்ற நீரில் மலத்தை கலக்கின்றவன் 2000 ஆண்டு வரலாற்று கிடையாது. இதை விட ஒரு மனித குலத்திற்கு கேவலமான ஒரு செயலை, அதுவும் மனிதர்களை அவர்கள் என்ன மனிதர்களாகவே அவர்களை கருதாமல் இதற்கு இவர்களுக்காக தோன்றிய கட்சி திருமாவளவன். இங்கே வா, இது முதலில் எவன் செய்தானோ அவன் கண்டுபிடிக்கப்பட்ட, அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்பது முக்கியமில்லை, செய்தவன் தனி மனிதன். கண்டிப்பாக அவன் குற்ற செயலை செய்தான், அவனை பிடித்து உள்ளே வைக்காவிட்டால் உன்னோடு என்ன கூட்டு என்று கேட்க அவரால் முடியவில்லையே. பிறகு இவருடைய எம்எல்ஏக்களை அவர் இழப்பாரா, இழக்க மாட்டாரா? அவருடைய எம்எல்ஏக்கள் 4 பேருமே தேர் லாயல் டு ஸ்டாலின் தான். காங்கிரஸில் உள்ள எம்எல்ஏக்களுடைய நிலைமை அதுதான். 13 எம்எல்ஏக்கள் கடைசியாக வெளிநடப்பு செய்ய இருந்தார்கள் என்கிற நிலையிலே தான் ராகுல் படுத்தார். அந்த கட்சி போய்விடும். சரி, பேருக்கு நம்மிடம் இல்லை என்றாலும் இப்பொழுதும் போய்விட்டது, அவர் கையை விட்டு போய்விட்டது. இல்லை என்றாலும் இருப்பது போன்ற ஒரு பாவனையாவது இருக்குமே. ஆக லாயல் காங்கிரஸ், லாயல் விடுதலை சிறுத்தை, இது போன்ற அதே மாதிரி லாயல் கம்யூனிஸ்ட், ஒரு டிஎம்கே எம்எல்ஏ போல பேசுகின்ற நம்முடைய வெங்கடேசன் மாதிரியான மனிதர்கள் எல்லாருமே டிஎம்கேக்கு லாயலாக இருக்காங்க. டிஎம்கேக்கு ஸ்டாலினுக்கு பர்சனலாக லாயலாக இருக்கிறார். இவர்களுக்கு வேண்டிய வசதி செய்து கொடுக்குறார். இவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவ்வளோ காரியங்கள் நடக்கின்றன. இவர்கள் மீண்டும் மீண்டும் அதனாலே ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆளுங்கட்சியாக இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய சௌரியங்கள் பூராவே அடைகிறார்கள். அவன் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க சொன்னால் நடக்கும். இவனுக்கு வேண்டியவன் பேரில் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டும் என்றால் செய்யலாம். எப்படி செல்வ பெருந்தகை தாழ்த்தப்பட்ட நான் என்னுடைய தாய் தான் உங்களுக்கு பெரிய கடுப்பாக இருக்கிறதா என்று கேட்பார். யாரும் அடைய முடியாத பெரிய செல்வ வளத்தை எப்படி அடைந்தார்? 5 நட்சத்திர ஹோட்டலில் தான் சாப்பிடுவார் அவர். போகிற போது தாஜ் கோரமண்டலில் போய் சாப்பிட்டுட்டு போவாராம். நான் சங்கீதாவில் சாப்பிடுவதில்லை, நம்முடைய மூளைக்கடையில் சாப்பிடுவதில்லை. என்ன இந்த வசதிகளெல்லாம் எப்படி வருகின்றன? ஆகவே யாரும் அடைய முடியாத வசதிகளை இந்த ஜாதியின் பேராலே வருகிற அரசியல்வாதிகள் ரொம்ப தெளிவாக அடைவார்கள். அவன் ராஜா தான் உலகத்திலேயே பெரிய ஊழலை செய்தவர். இவர்கள் தான் பெரிய வசதியை அடைந்து விடுகிறார்கள், பென்ஸ் காரில் போகிறார்கள். அரசியலினுடைய பயன் இந்த ஒரு மனிதனை முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த ஒதுக்கீடுகள் என்றால் அதில் என்ன பயன் இருக்கிறது? அந்த சமூகம் முன்னேற முடியவில்லை. 4 அரசியல்வாதிகள் முன்னேறுகிறார்கள். அவர்கள் இவர்களின் பேரால் முன்னேறுகிறார்கள். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், தே ஆர் கிரியேட்டட் இன் பாலிட்டிக்ஸ் எவ்ரிவேர், இன் எவ்ரி பார்ட்டி. இது ரொம்ப மோசமான முறை. ஆகவே இந்த விசுவாச இதுதான் புதிய டெவலப்மெண்ட் இன் ஸ்டாலின் கவர்மெண்ட். அதான பிரச்சனையே. இப்போ கூட்டணியில் வந்து புதுசாக வந்திருக்க தேமுதிகவுக்கு கொடுத்த சீட்டு கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தில் இருக்காங்க. உனக்கு வளர்ச்சி இல்லையே, உன்னை கண்டு அஞ்சுகின்ற நிலை இல்லையே. நீ 4 ஆண்டுகள் அரசியல் நடத்து, கடைசி நேரத்தில் எது இருப்பதற்குள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதோ அதை நோக்கி கூட்டணிக்கு போ. அதிலே உனக்கு நீங்கள் ஒரு பக்கம் சார்ந்தால் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு ஒத்தூதி கொண்டே இருக்கிறீர்கள். ஒத்தூதுவத அரசியல் நாயனம் வாசிக்கிறவனுக்கு தான் மதிப்பு இருக்குமே தவிர ஒத்துவதற்கு ஒரு மதிப்பும் இருக்காது. வாயை விட்டு எடுக்காமல் வாசிக்கிறான் என்பது முட்டாள்களுக்கு வியப்பாக இருக்குமே தவிர அதிலிருந்து ஒன்றும் வருவதில்லை என்பது அந்த முட்டாள்களுக்கு தான் தெரியாதே தவிர மற்றவனுக்கு தெரியும். ஆகவே ஒத்தூதுகிறவர்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் என்றால் ஒத்தூதுகிறவர்கள். இந்த ஒத்தூதுகிறவர்கள் என்றைக்கும் நாயனக்காரர்களாக ஆக முடியாது. மேலும் மேலும் கீழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், அரசியலை கெடுக்கிறார்கள். எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய பணியை செய்வதில்லை, மக்களுக்கு விழிப்புண்டாக்குவதில்லை. இவர்கள் கொஞ்சம் பேர் 4 காசு அடைந்தால் போதும் என்று தான் வாழ்கிறார்களே தவிர, அதனால் தமிழ்நாட்டு அரசியல் கெட்டுவிட்டது. புதிய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒவ்வொரு கட்சியிலும் ஏற்பட்டிருக்கிற திமுக, விசுவாச விடுதலை சிறுத்தை, விசுவாச காங்கிரஸ், இனிமேல் தலைமை மேலிடங்கள் விரும்பினாலும்
அவர்கள் கூட்டணியிலேருந்து பிரிக்க முடியாது, கூட்டணியிலேருந்து பிரிக்க முடியாது. நல்லா ஜெல் ஆகிட்டாங்க அவங்க கூட. அவ்வளோதான். அவங்களோட விசுவாசிகளில் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஆமாம். ஓகே சார். சார் இப்போது பிரதமர் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், அதாவது திருச்சியில் நடைபெற்ற திமுகவுடைய 12வது மாநில மாநாட்டில் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், அமித்ஷா எத்தனை முறைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், நான் இருக்கிற வரை, திமுக இருக்கிற வரை இங்கே கால் ஊன்ற முடியாது அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு கருத்தை சொல்கிறாரு சார். இதெல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டை ஆண்டதில் அதிமுக தான் அதிக காலம் ஆண்டாள். நீ குறைந்த காலம் தான் ஆண்டாள். 14 ஆண்டுகள் நீ 100 நாள் படம் ஓடுவது போல எம்ஜிஆர் ஆட்சி 101வது நாள் கவிழ்ந்து விடும் என்று சொன்னார். அவர் உன்னை 14 ஆண்டுகள் வனவாசம் போக வைத்தார். ஒரே ஒரு முறை கலைஞர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார். நீங்கள் வெளியே இருந்த காலம் ரொம்ப அதிகம். நான் இருக்கின்ற வரையிலும் கால் ஊன முடியாது என்கின்ற பேச்செல்லாம் வெட்டித்தனமான பேச்சுக்கள். நீங்கள் வெளியே இருந்த காலம்தான் அதிகமே தவிர, இப்பொழுதும் நீங்கள் வெளியே போக போகிறீர்கள். போன பிறகு திரும்ப வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று சொல்ல முடியாது. இது சும்மா இந்த இருட்டிலே போகின்றவன் பயத்திற்காக பாடிக்கொண்டு போவது போல நீங்களே மாநாடு போட்டுக்கொண்டு நான் இருக்கும் வரை உணர முடியாது, நீ இருக்கும் வரை உணர முடியாது என்று சொல்லுகிறீர்களே தவிர, என்ன நினைக்கிறீர்கள் என்றால் ஒரு 60% கட்சிகள் உங்களோடு இருக்கின்றன. ஆகவே எதிர்குரல் வலுவாக இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாட்டினுடைய அரசியலை பேசுகின்ற போது குரல் வலுவாக இருக்கும். இப்பொழுது எதிர்த்தரப்பு மட்டும்தான் பேசுகிறது. அவருடைய பெரிய எதிர்ப்பு நிலை என்பது எதுவுமே தருவதில்லை என்று ஸ்டாலின் விடாமல் பேசுகிறார். மத்திய அரசு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். இன்னும் ஒழுங்காக மத்திய அரசாங்கம் நாம் கேட்பதையெல்லாம் கொடுத்திருந்தால் தமிழ்நாடு பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கும். அவர்கள் நமக்கு இடையூறாக இருப்பதனால்தான் இவ்வளவுக்கு மீறி ஸ்டாலின் வளர்த்து விட்டார் நாட்டை என்று சொல்ல. ஆனால் நீ ரேஷன் கடையை கூட திறந்து வைக்க முடியாது, மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் வரவில்லை என்று. அவ்வளவு நெல்லும் அவ்வளவு கோதுமையும் அவர்களால் வாங்கப்படுகிறது, மானியமாக கொடுக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அதை செய்கிற காரணத்தினாலே மாநில அரசாங்கமே கொடுப்பது போல மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு நெல்லும் தே ஆர் சப்சிடைஸ்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அவனால் தான் இத்தனை லட்சம் கோடி செலவழிக்க முடியும். அந்த நமக்கு தரப்படுகின்ற இலவச அரிசி மத்திய அரசாங்கத்தின் மானியத்தால் தரப்படுகிற உண்மை மக்களுக்கும் தெரியாது, இவர்கள் அதை சொல்வதும் இல்லை. இதே போல் அது தேவையே இல்லை. என்னுடைய கருத்து, மத்திய அரசாங்கம் மாநிலத்தினுடைய இவ்வளவு காரியங்களில் இப்பொழுது வீடு கட்டும் திட்டம் என்று சொல்லி மோடி ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் 70% 60% வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கிராமப்புற மக்களுக்கு 40% வீடுகள் கட்டப்படவில்லை. பணம் நெருக்கடி கொடுத்து ஏன் என்று கேட்டாலும் இடம் தேர்வு செய்யவில்லை, இடம் மக்களை தேர்வு செய்யவில்லை, யாருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்யப்படவில்லை என்று சொல்லி மாநில அரசாங்கம் 40% வீடுகளை கட்டாமலே வைத்திருக்கிறது. அந்த பணம் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதை மோடி குறிப்பிட்டிருக்கிறார் மதுரையில். இது சில்லறைத்தனமான அரசியல். நாங்கள் பணம் கொடுக்குறோம், செய்வது மாநில அரசாங்கத்தை, அப்பாரட்டஸ் மாநில அரசாங்கம் தான். அவன் தான் நேரடியாக மக்களோடு தொடர்புடையவன். சட்டம் ஒழுங்கு காரியங்கள் எல்லாவற்றையும். அவருக்கு தனி நிலம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1 இன்ச் நிலம் கூட கிடையாது. ஒன்று வெஸ்ட் பெங்கால், இல்லாவிட்டால் திரிபுரா, இல்லாவிட்டால் ஒரிசா, இல்லாவிட்டால் உத்தரப்பிரதேசம், இல்லாவிட்டால் தமிழ்நாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நாடு இது. மண் இது ஒரு மண்ணும் கிடையாது. ஆகவே யாரின் மூலமாக இதை செய்ய வேண்டும் என்றால் அந்தந்த மாநில அரசுகளின் மூலம் தான். அந்த மாநில அரசுகள் செய்தது போலவே ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொள்கின்றன என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடு கட்டுறது கூட சொன்னீங்க, அது கலைஞர் வீடு. அதில் 40% வீடுகள் பணம் அனுப்பப்பட்டும் அந்த காரியங்கள் நடக்கவில்லை. இதை மோடி கடுமையாக பேசுகிற சில்லறைத்தனமான அரசியல். அதாவது மத்திய அரசாங்கம் கட்டி கொடுக்கிறது வீடு என்கின்ற கருத்து மக்களிடம் போனால் ஆதரவு அவர்களுக்கு இசைவாக மாறிவிடுமோ என்கின்ற அடிப்படையில் இவர்கள் அதை செய்வதில்லை. அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம் என்று சொல்லி 22 ஜாதிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறேன் என்று சொல்லி அவர்கள் தொழிலை வளர்க்கட்டும். ஆனால் அது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்களே. இந்த மாதிரி இவர் சொல்லுகிறார் ஜாதியின் பேரால் குலத்தொழில் குலத்தொழில் வந்து விடுமா. இப்பொழுது இவர் மீண்டும் என்ன செய்தார், அதே திட்டத்தை கைவினைஞர்கள் திட்டம் என்று கொண்டு வந்தார். யாருக்கு கொடுத்தார்? மண்பானை செய்கின்றவன் மகனுக்குத்தான் திரும்பவும் கொடுத்தார், கொல்லர் மகனுக்குத்தான் திரும்பவும் கொடுத்தார், தச்சர் மகனுக்குத்தான் திரும்பவும் கொடுத்தார். இல்லை இங்கிருந்து முதலியார் ஒருவர் போய் தச்சர் ஆனாரா, இல்லை வேறொருவர் போய் துவைப்பவரானாரா? இதெல்லாம் பேசுகிறாயே. நாட்டிலே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறாய், ஜாதி வாரியாக கடன் கொடுக்குறார்.
அவன் அந்த தொழிலை செய்கிறான். அந்த தொழிலுக்கு தான் அங்கே பணம் கொடுக்கப்படுகிறது. அந்த தொழிலை செய்யாதவன், அதிகாரியாக இருக்கின்றவன், பேராசிரியராக இருக்கின்றவன், அவனுக்கு அந்த பணம் கொடுக்கப்படுவதில்லை. யார் செய்கிறானோ அவனுக்கு யார் செய்கிறார்களோ அவன் கைவினையை செய்யட்டும், ஒரு அடிமையாக இல்லாமல் ஒரு சொந்த தொழில் வைத்து முன்னேறட்டும் என்று சொல்லி அந்த விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தால், இவர்கள் அதை வேண்டுமானால் கைவினைஞர்கள் என்று வைத்து கொண்டாலும் அவர்களுக்கு தான் போகும். விஸ்வகர்மா என்று வைத்து கொண்டால் அது அவர்களுக்கு 22 ஜாதிகளின் ஓட்டு மாறி போய்விடுமோ என்று சொல்லி அதை படிக்கின்ற வயதில் படிப்பதற்கு ஆர்வப்படுத்தாமல் அவனை பாணி செய்வதற்கு ஆர்வப்படுத்துகிறார்களாம், தச்சு வேலை செய்வதற்கு ஆர்வப்படுத்துகிறார். இப்போ இவர் கொடுத்த பணம் எது செய்வதற்கு? இதெல்லாம் அறிவில்லாமல் பேசுகிறார். ஒரு முதலமைச்சர் இவ்வளவு அறிவில்லாமல் பேசினால் நாட்டில் எவன் நம்புவான் அந்த பேச்சுக்களை? நீ இப்பொழுது கைவினை தொழிலாளர்களுக்கு என்று கொடுக்குற அதே பணத்தை, அதே திட்டத்தை, பேரை மட்டும் மாற்றி விட்டு இந்த சுமையை நீ சுமக்கிறாய். ஏனென்றால் ஓட்டு அது. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? பாணி தானே செய்கிறான். ஆமாம். அவன் என்ன, இது என்ன பேச்சு? இப்பொழுது நீ அவனை படிக்க விடாமல் அதற்கு பணி செய்ய வைத்த, அவனுக்கு பணம் கொடுக்காத, அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போச்சிடும். இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை திமுக நடத்தும். கேவலமான அரசியல். எவ்வளவோ காரியங்கள். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அவர் கொடுக்குறாரு, உரத்திற்கு மானியம் கொடுக்குறாரு. மத்திய அரசாங்கம் எவ்வளவோ காரியங்கள் செய்கிறது. மத்திய அரசாங்கம் தன்னுடைய துணை இல்லாமல் மாநில அரசாங்கம் தவித்து போய்விடும். ஆனால் அவர்களுடைய வரி பணத்திலிருந்து தான் அதையெல்லாம் செய்கிறார்கள். இவர்கள் எதுவுமே கொடுப்பதில்லை என்று சொல்கிறார்கள். இங்கே இருந்து உண்டு. காங்கிரஸ் காலத்தில் கொடுத்ததை போல 4 மடங்கு கொடுக்குறோம் என்று சொன்னார்களே, அதற்கு பதில் சொன்னாயா நீ? காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டபோது மாநில அரசுகளுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டதோ அதை போல் 4 மடங்கு தொகை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். ஆமாம். அதுக்கு பதில் என்ன பதில்? அதுக்கு நான் கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்களே தவிர கொடுத்ததை சொல்ல. எல்லாம் பித்தலாட்டம், பொய், பித்தலாட்டம். ஆனால் இதை 10 பேர் கூச்சலிட்டு சொல்லுகிறான். ஆகவே அதை செய்தித்தாள்கள் செய்தியாக இருக்கின்றன. பல லட்ச ரூபாய் செலவு செய்து விளம்பரம் செய்கிறார்கள் செய்தித்தாள்களில். ஆகவே இது ஒரு பொய்யை அட்டூழியமாக நிலைநிறுத்துகின்ற ஒரு பெரிய முயற்சியாக இருக்கிறது. எது நியாயமாக பேசப்பட வேண்டுமோ அது பேசப்பட வேண்டும். ஓகே சார், நன்றி. வணக்கம்.